இச்சுபுட் சினிமாவில் இந்தபடியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா குக்கு வித் கோமாளி சீசன் 5ஓட எபிசோட் 7 இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடு வந்து வெளியாயிடுச்சு. ஸோ இந்த சாட்டர்டே எபிசோடோட கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூவை குயிக்காக வந்து பார்த்துருவோம். இந்த வாரம் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இந்த வாரம் வந்து ஒரு சிக்கன் ரவுண்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா எலிமினேஷன் வீக் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு எலிமினேஷன் கூட வந்து நடக்கலை. 10 குக் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீசனில் எலிமினேஷன் எப்படி அப்படின்னா 4th வீக் வந்து நடக்குமா. ஸோ ஆல்ரெடி 3 வீக்காக வந்து நடந்தது பார்த்திங்களா. கடைசியாக 3வது வீக்கில் வந்து யார் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்களோ அவங்களையும் நாளைக்கு ஒரு டாஸ்க் நடக்கும் இந்த 4th வீக்கு. ஸோ அதில் வந்து ஒருத்தர் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போவாங்க. அந்த 2 டேஞ்சர் ஜோனில் இருக்கிற 2 பேரையும் வந்து நிற்க வச்சு அவங்க 2 பேர்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றுவாங்க. ஸோ நாளைக்கு யார் வெளியே போகிறா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜோயா தான் வந்து லாஸ்ட் வீக் வந்து டேஞ்சர் ஜோனில் வந்தாங்க. ஸோ ஜோயா டேஞ்சர் ஜோன் வீக்கில் இருக்காங்க. இப்போ நாளைக்கு நடக்க போகிற டாஸ்கில் யார் டேஞ்சர் ஜோன் வராங்களோ ஜோயாக்கும் அவங்களுக்கும் வந்து அந்த ஒரு எலிமினேஷன் வந்து ப்ராசஸ் போகும். அதுலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து நாளைக்கு எவிக்ட் பண்ணிவிடுவாங்க. அது வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமாளிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் கெட்டப்பில் வந்து ரெடியாக இருந்தாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு மார்க் ஆண்டனி படத்தில் இந்த எஸ்ஜே சூர்யா, அதுக்கப்புறம் அருந்ததி படத்தில் வந்து அந்த வில்லன், அதுக்கப்புறமா நம்ம மன்சூர் அலிகான், அதுக்கப்புறம் கில்லி, பிரகாஷ்ராஜ், இந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு கெட்டப்பில் இருந்தாங்க. ஸோ குக் எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சிக்கன் வீக் அப்படிங்கிறனால ஒரு பெரிய ஒரு சேவல் வந்து முட்டை போடுறத வந்து பார்க்க முடிஞ்சுது. சேவல் கெட்டப்பில் வந்து முட்டை போடுவாங்க. ஸோ இப்போ 2 குக்காக முன்னாடி வந்து அந்த முட்டையை உடைக்கணும். அதை உள்ளே உடைச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஏதாவது ஒரு படத்தோட வில்லனோட ஃபோட்டோ வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐயன் படத்துலேருந்து கமலேஷ் அந்த ஒரு வில்லன் ஃபோட்டோ வந்து இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அதை யார் எடுக்கிறாங்களோ அந்த வில்லன் கெட்டப் யார் உள்ளே போட்டிருக்காங்களோ அவங்க வந்து வருவாங்க. அந்த மாதிரி நடந்த ஒரு ப்ராசஸில் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு பேரிங் தான். ஸோ இர்ஃபான், அதுக்கப்புறம் நம்ம புகழ், அதுக்கப்புறமா நம்ம விடிவி கணேஷ், இந்த வாரமும் வந்து அவருக்கு ஜென்ஸ் தான் வந்து வந்தாங்க. நம்ம ராமர் வந்து பேரு. அதுக்கப்புறமா வந்து ஃபரீனா, பூஜா, அதுக்கப்புறம் சுஜிதா அண்ட் குரேஷி, அதுக்கப்புறமா அக்ஷய் கமல் அண்ட் கேபி சரத், அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா அண்ட் சுனிதா, அதுக்கப்புறம் திவ்யா துரைசாமி அண்டு நம்ம தங்கதுரை, அதுக்கப்புறம் பிரியங்காவுக்கு பேரா வந்து அன்ஷிதா, அதுக்கப்புறம் ஜோயாவுக்கு பேரா வந்து பார்த்திங்கன்னா கேமி, அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வசந்த் வஷிக்கு பேரா வந்து நம்ம அந்த ரோலெக்ஸ் கேரக்டரில் இருந்தவர் வந்தார். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து 10 பேரு இந்த வாரத்துக்கான ஒரு குக்கிங்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கு ஸ்பெஷலாக வந்து நம்ம ராதா மேம் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அவங்க கூட நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இருந்தது. நம்ம விடிவி கணேஷ் வந்து நான் ராதா மாதிரி பொண்ணு கேட்டேன், எனக்கு அம்பிகா மாதிரி பொண்ணு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க என் அக்கா மாதிரி வந்ததுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அடித்து அது ஒரு செம ஃபன்னாக வந்து ஒரு பக்கம் வந்து போச்சு. அதுக்கப்புறமா இவங்களுக்கான ஒரு டாஸ்க் வந்து தொடங்குது. இந்த ஒரு டாஸ்க் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கோழி பண்ண செட்டப் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அந்த கோழி பண்ண செட்டப்புக்குள்ளே வந்து ஒரு காயின்ஸ் மாதிரி அங்கங்கே வந்து ஒளிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து குக்குகள் வந்து உள்ளே போயிட்டு ஒரு 2 பேர் 3 பேர் அனுப்புவாங்க. அவங்க உள்ளே போயிட்டு எத்தனை காயின்ஸ் எடுத்துகிட்டு வராங்களோ, இப்போ ஒரு காயின் அவங்க எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு 3 முட்டை தருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து எத்தனை காயின்ஸ் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை கொடுத்துருவாங்க. அந்த முட்டையை வச்சு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அயன் பாக்ஸும் கூட கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அயன் பாக்ஸில் வந்து முட்டையை வந்து நம்ம ஆஃப் பாயில் போட்டு வந்து எடுக்கணும். ஸோ கடைசியாக யார் அதிகபட்சமான ஆஃப் பாயில் வந்து அதை போடுறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போய் எடுக்கிறாங்க. அதில் ரொம்ப அதிகபட்சமாக வந்து காயின் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இர்ஃபான் அவர்கள் தான். 9 காயின் கிட்ட வந்து எடுத்திருந்தார். ஸோ அதனால் 9 × 3 27 முட்டை வந்து அவருக்கு கிடச்சிருந்தது. அதே மாதிரி மற்றவங்கெல்லாம் 3, 1, 2 இந்த மாதிரிலாம் வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. அயன் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அயன் பாக்ஸில் வந்து போடுறாங்க. முட்டையை வந்து போட்டு ஹாஃப் பாயில் போட்டு எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாருமே போட்டுட்ருக்கப்போ ஃபைனலாக வந்து அதிகபட்சமாக வந்து முட்டை ரிசல்ட் கவுண்ட் பண்ணுறாங்க. ராதா மேம் தான் வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இர்ஃபான் தான் வந்து 27 எடுத்திருந்தார். அந்த 27ல் 20 முட்டை கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கரெக்டாக வந்து போட்டார். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாஸ்க் வந்து வின் பண்ணார். இது வந்து ஒரு அட்வான்டேஜ் டாஸ்க்கு. ஸோ இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கில் அவருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது எதுவுமே இன்றைக்கி சொல்லலை. ஸோ நாளைக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலாக வந்து இன்றைக்கி டாஸ்கோட வின்னர் வந்து இர்ஃபான் அண்ட் புகழ் அந்த ஒரு பேர் வந்து வின் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது அதிகபட்ச முட்டை போட்டு. ஸோ இன்றைக்கி ஃபன் எலமெண்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா
கொஞ்சம் நல்லாவே இருந்தது. குரேஷி சூப்பரா பண்ணியிருந்தாரு. புகழோட கேரக்டரும் வந்து எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்ஷிதா வந்து திமிரு படத்தோட வில்லியா வந்து பண்ணியிருந்தாங்க. சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம விடிவி கணேஷ் அவர்கள் வந்து ராதா கிட்ட பேசின விஷயமாகட்டும், அதுக்கப்புறம் ராமர் கூட ஃபன் பண்ணிட்டு இருந்தது. இது எல்லாமே நல்லா இருந்தது. ஓரளவுக்கு வந்து கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் வீக்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் ஃபன் எலமெண்ட் இருந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நடந்தது. ஸோ இன்றைக்கி வந்து இப்போது அட்வான்டேஜ் டாஸ்க் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிமினேஷன் வந்து யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஜோயா கூட யார் வரப்போகிறாங்க அவங்க தான் வந்து நாளைக்கு ஆவாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடு வந்தோடனே அதை பார்த்து இதே மாதிரி ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இதே மாதிரி எல்லா குக் வித் கோமாளி ரிலேட்டடான நம்ம தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.